Study Care YouTube channel. This is Indumadi. NCC round 1க்கான registration process, payment process, அதே போல choice filling process இப்போ போயிட்டு இருக்கு. 28th July 2025 night 11:55 PM வரைக்கும் நமக்கு அதுக்கான டைம் இருக்கு. சரிங்களா? சோ இந்த சிச்சுவேஷன்ல deemed universitiesல தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆல் ஓவர் இந்தியா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல எம்பிபிஎஸ் அட்மிஷன்ஸ் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குழப்பம். சாய்ஸஸ் நீங்க வந்து ஒவ்வொரு சாய்ஸுமா வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது கவுன்சிலிங்ல சாய்ஸஸ்ல வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் காட்டும் இல்லைங்களா? அந்த ஃபீ டீடைல்ல அவங்க எக்ஸிபிட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் டியூஷன் ஃபீ மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ வெறும் டியூஷன் ஃபீயை மட்டும் பேஸ் பண்ணி சாய்ஸஸ் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணக்கூடிய பேரண்ட் சாய்ஸ் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் என்னன்னா, டியூஷன் ஃபீயை தாண்டி ஒவ்வொரு டீம்ட் யூனிவர்சிட்டிஸுமே என்ன ஃபீ கலெக்ட் பண்றாங்க, டியூஷன் ஃபீயை தாண்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீ என்ன கலெக்ட் பண்றாங்க, அதே போல காஷன் டெபாசிட் என்ன கலெக்ட் பண்றாங்க, ஹாஸ்டல் என்ன கலெக்ட் பண்றாங்க, மெஸ்ஸுக்கு என்ன கலெக்ட் பண்றாங்க, மிஸ்லேனியஸ் ஃபீஸ் என்ன கலெக்ட் பண்றாங்க அப்படின்ற முழுமையான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ல, அதாவது எம்சிசி வெப்சைட்ல வந்து கொடுக்கல. சரிங்களா? சோ தட் பட்ஜெட் பிளான் பண்ணக்கூடிய பேரண்ட், பட்ஜெட் பேஸ்ட் எக்கனாமிக்கலா வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணக்கூடிய பேரண்ட் அவங்க சாய்ஸ் ஆர்டர் வந்து பிளான் பண்றதுல நிறைய மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையான ஃபீ ஸ்ட்ரக்சர் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி இருக்கக்கூடிய மொத்தம் 17 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கான கம்ப்ளீட் ஃபீ ஸ்ட்ரக்சரை முழுமையா கொடுக்கும் வகையில நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து உங்களுக்கான சாய்ஸ் ஆர்டர் கிடையாது. சரிங்களா? அதே போல பட்ஜெட் பிளேஸ் பண்ண ஒரு ஆர்டரும் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர் கலெக்ட் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொடுக்கும். சரிங்களா? சாய்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பிளேஸ் பண்ண ஆர்டர் தேவைன்னாலும், அதே போல ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் குவாலிட்டி பேஸ் பண்ண சாய்ஸ் ஆர்டர் வேணும்னாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் உங்க மார்க்கை பேஸ் பண்ணி, உங்க ரேங்கை பேஸ் பண்ணி பெஸ்ட் சாய்ஸ் ஆர்டர் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். சரிங்களா? சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப நீங்க டிஸ்பிளேல பாத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாடு சேர்ந்த டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் மீனாட்சி, சத்யசாய், ஏசிஎஸ், ஜேஆர், செட்டிநாடு, சவிதா, பாரத், எஸ்ஆர்எம், ராமச்சந்திரா, ஸ்ரீபாலாஜி, வேல்ஸ், லலிதாம்பிகை, அதே போல விநாயகா மிஷன் சேலம், இந்த 13 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கான ஃபீஸ் என்னன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த காலேஜஸ் எல்லாம் எந்தெந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கேன். மீனாட்சி 2003, 2008 சத்யசாய், 2008 ஏசிஎஸ், ஜேஆர் 2024, அதே போல செட்டிநாடு 2006, சவிதா 2008, பாரத் 2020, அதே போல எஸ்ஆர்எம் வந்து உங்களுக்கு 2005, ராமச்சந்திரா 1985, அதே போல ஸ்ரீபாலாஜி 2003 அண்ட் லலிதாம்பிகை 2021, வேல்ஸ் 2021 அண்ட் விநாயகா மிஷன் சேலம் வந்து 1996ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ சீட்ஸ் இன்டேக் இங்க கொடுத்துருக்கோம். 250 சீட்ஸ் வந்து இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ் பாத்தீங்கன்னா மீனாட்சி, அதே போல சத்யசாய், ஏசிஎஸ் அண்ட் செட்டிநாட் அண்ட் சவிதா, அதே போல எஸ்ஆர்எம் அண்ட் அதே போல ராமச்சந்திரா அண்ட் ஸ்ரீபாலாஜி, இதெல்லாம் 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ். 150 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜஸ் ரிமைனிங் காலேஜஸ். அதே போல அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸை எத்தனை வருஷத்துக்கு கலெக்ட் பண்றாங்கன்ற இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கேன். 4.5 இயர்ஸா 5 இயர்ஸா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்துருக்கேன். சோ இப்போ நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் காலேஜ் வைஸ் ஃபீஸ் என்ன கலெக்ட் பண்றாங்கன்றது பார்த்துடலாம். மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல லொகேட் இருக்கக்கூடிய ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி என்ன கலெக்ட் பண்றாங்கன்னா 23 lakhs கலெக்ட் பண்றாங்க. 4.5 இயர்ஸ்க்கு கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? இனி இதை தாண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அண்ட் மெஸ்க்கு வந்து 2.5 lakhs வந்து கலெக்ட் பண்றாங்க. அதே போல ஒன் டைம் அதே போல R&D, அதாவது காஷன் டெபாசிட் ஒரு 1 lakh கலெக்ட் பண்றாங்க. அதர் ஃபீன்ற வகையில வந்து ஒரு 40,000 வந்து கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? அதே போல சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல லொகேட்டா இருக்கக்கூடிய அனதர் டீம்ட் யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி 5 வருஷம் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. இதோட டியூஷன் ஃபீ பிரேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22 lakhs டியூஷன் ஃபீ பிளஸ் R&D வந்து எவ்ரி இயர் 1.5 lakh. அதனால நான் புட் டுகெதர் 23,50,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அதோட ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டார்ட் ஆகிற ரேஞ்ச் 1,82,000 அண்ட் அதே போல ஒன் டைம் ஃபீஸ்ன்ற வகையில 67,000 வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக கலெக்ட் பண்றாங்க. 67,000 ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். அதே போல ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில லொகேட்டா இருக்கக்கூடிய ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ் 4.5 இயர்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. இதோட ஃபீஸ் பிரேக்கப்னு பாத்தீங்கன்னா 25 lakhs per annum. எவ்ரி இயர் தேர் கலெக்டிங் டியூஷன் ஃபீ 25 lakhs per annum. அது இல்லாம 30 to 40,000 அதர் ஃபீ எவ்ரி இயர் கலெக்ட் பண்றாங்க. ஹாஸ்டல் ஃபீ பாத்தீங்க அப்படின்னா மெஸ் இன்க்ளூட் பண்ணி 2.25 lakhsல இருந்து
2.75 lakhs வரைக்கும் கலெக்ட் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீஸ் வேற எதுவும் கிடையாது. அதே போல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் திண்டிவனம்ல லொக்கேட் ஆகக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, 150 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ். 4.5 வருஷத்துக்கு தான் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. 26 லட்சம் அவங்களோட ஃபீஸ். சரிங்களா? இது இல்லாம என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 1,35,000 ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்காக கலெக்ட் பண்றாங்க. அண்ட் ஒன் டைம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1,20,000 rupees, 50,000 காஷன் டெபாசிட் ஃபார் ஹாஸ்டல், 50,000 காஷன் டெபாசிட் ஃபார் காலேஜ். அதே போல 20,000 rupees வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அது மாதிரி அட்மிஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். இங்க இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கலெக்ட் பண்ற ஃபீஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா செட்டிநாட். ஸோ சென்னையில லொக்கேட் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 5 years ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. இதோட அஃபிஷியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 27 lakhs per annum. எவ்ரி இயர் தேர் கலெக்டிங் 27 lakhs. 2025 அப்டேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. அண்ட் இதை தாண்டி என்ன ஃபீஸ் பாக்குறீங்கன்னா ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு 2.2 lakhs இருந்து 4.2 lakhs வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் 2 sharing 3 sharing ஏசி நான் ஏசி இந்த ஃபீஸ் வந்து வேரி ஆகும். அண்ட் ஒன் டைம் அட்மிஷன், ஒன் டைம் மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ண வேண்டியது வந்து 1,18,320 rupees வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சவிதா மெடிக்கல் காலேஜ். சோ இது வந்து 250 சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். 5 வருஷம் ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஃபீஸ் வந்து 27 lakhs per annum. சரிங்களா? இது இல்லாம ஹாஸ்டல் அண்ட் மெஸ்க்கு வந்து 2.5 lakhs கலெக்ட் பண்றாங்க. அதர் ஃபீ பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசா உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா? சவிதாவை பொறுத்த வரைக்கும். பாரத் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 150 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ், 4.5 years கலெக்ட் பண்றாங்க. சோ இந்த வருஷம் ஃபீஸ் வந்து 27,50,000 வந்து சார்ஜ் பண்றாங்க. சரிங்களா? டியூஷன் ஃபீ மட்டும். இது இல்லாம அவங்க கலெக்ட் பண்ற ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1.25 lakhs to 2.25 lakhs பிளஸ் மெஸ் வந்து 5,000 to 6,000 rupees per month வந்து டிவைடிங் சிஸ்டம்ல கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து ஒன் டைம் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,75,000 வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஒன் டைம் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் R&D ஒரு 1 lakh கலெக்ட் பண்ணுவாங்க. காஷன் டெபாசிட் ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கும் 50,000 அதர் ஃபீ இருக்கும். ஸோ டோட்டலா வந்து 2,75,000 rupees கலெக்ட் பண்றாங்க. SRM டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 5 years ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. 28 lakh per year. சரிங்களா? 2025 அப்டேட்டட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 28 lakh per year. 2.5 lakh வந்து உங்களுக்கு வந்து இதோட ஃபீஸா இருக்கு. சரிங்களா? அதாவது ஹாஸ்டலுக்கும் மெஸ்ஸுக்கும், ரைட்? அண்ட் அது இல்லாம அவங்க கலெக்ட் பண்றதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 rupees வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். அண்ட் அப்புறம் ராமச்சந்திரா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட் டீம்டு யூனிவர்சிட்டி இன் சென்னை, தமிழ்நாடுன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரா தான். ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கிற காலேஜ், 4.5 years ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 lakhs டியூஷன் ஃபீ. சரிங்களா? இது இல்லாம அவங்க கலெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா 2.5 lakh ஹாஸ்டல் அண்ட் மெஸ்ஸுக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 250 சீட்ஸ் இன்டேக் இருக்கக்கூடிய காலேஜ், 4.5 years. ஸோ இந்த வருஷம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் ட்ரெமெண்டஸா இன்க்ரீஸ் பண்ண ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. 30,50,000 டியூஷன் ஃபீ மட்டும் அவங்க சார்ஜ் பண்ணிருக்காங்க. அது இல்லாம ஹாஸ்டலுக்கு 1 lakh to 2.5 lakh சார்ஜ் பண்றாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஏசி அண்ட் நான் ஏசி, டபுள் ஷேரிங் அண்ட் ட்ரிபிள் ஷேரிங். பிளஸ் மெஸ் 5,000 to 6,000 டிவைடிங் சிஸ்டம்ல கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 1,35,000 rupees வந்து கலெக்ட் பண்றாங்க ஒன் டைம் ஃபீஸ். அண்ட் அதுக்கப்புறம் லலிதாம்பிகா மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் 2021ல ஸ்டார்ட் பண்ண காலேஜ், 4.5 years கலெக்ட் பண்றாங்க. இந்த வருஷம் இவங்களும் ஃபீ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 21 lakh கலெக்ட் பண்றாங்க. பிளஸ் 30,000 to 40,000 rupees. இது வந்து each and every year they are collecting 21 lakh plus 30 to 40,000 every year they are collecting as a tuition fee plus other fee. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,25,000 எவ்ரி இயர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் இயர் இதை தாண்டி வேற எந்த ஃபீஸுமே கிடையாது. அண்ட் அடுத்து வேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 years ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 21 lakh plus 97,000 every year we need to pay. சரிங்களா? ஸோ 21 lakh 97,000 rupees டியூஷன் ஃபீ அண்ட் அதர் ஃபீஸ் சேர்த்து எவ்ரி இயர் நம்ம கட்டணும். ஹாஸ்டல் அண்ட் மெஸ் பொறுத்த வரைக்கும் 1,61,150 rupeesல இருந்து 2,30,450 வரைக்கும் வேரி ஆகும். அதர் ஃபீ வேற எதுவும் இல்லை. அண்ட் அதர் ஃபீ ஆக்சுவலி வந்து இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 25,000 rupees காஷன் டெபாசிட் ஒன் டைம் ஃபார் ஹாஸ்டல், 25,000 rupees காஷன் டெபாசிட் ஒன் டைம் ஃபார் காலேஜ். ஸோ இது மட்டும் ஃபர்ஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா விநாயகா மிஷன் சேலம் பொறுத்த வரைக்கும் 5 years ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 22,50,000 டியூஷன் ஃபீ. அது இல்லாம எவ்ரி இயர் we need to pay
1,38,000 rupees. சரிங்களா? இது வந்து அதர் ஃபீ. டியூஷன் ஃபீ வந்து 22,50,000, அதர் ஃபீ வந்து 1,38,000 every year we had to pay. And hostel and mess பொறுத்த வரைக்கும் 1,80,000 rupees சார்ஜ் பண்றாங்க. And அது இல்லாம வந்து 1 lakh rupee வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் காஷன் டெபாசிட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? R&D காஷன் டெபாசிட் எல்லாமே சேர்த்து ஒரு 1 lakh rupee வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. So this is what all about Tamil Nadu based deemed universities exact fee structure for the academic year 2025 and 26. சரிங்களா? இதெல்லாம் அப்டேட்டட் fee structure. So next நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இதே இன்ஃபர்மேஷன் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு இப்ப நம்ம பார்க்க போறோம். Fine. So hope it is visible. So பாண்டிச்சேரியில நம்ம 4 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அறுபடை வீடு பாண்டிச்சேரி, புதுச்சேரி, அதே போல விநாயகா மிஷன் காரைக்கால், லட்சுமி நாராயணா, அதே போல மகாத்மா காந்தி. சரிங்களா? சோ இந்த 4 காலேஜஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பாத்தீங்கன்னா 1990 அறுபடை வீடு, 1997 காரைக்கால், லட்சுமி நாராயணா பாண்டிச்சேரி 2006, மகாத்மா புதுச்சேரி வந்து 2002ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இன்டேக் வந்து பாத்தீங்கன்னா அறுபடை வீடு 150, விநாயகா மிஷன் காரைக்கால் 150, லட்சுமி நாராயணா 250, அண்ட் அதே போல மகாத்மா காந்தி வந்து உங்களுக்கு 250 சீட்ஸ். ஸோ புட் டுகெதர் தமிழ்நாட்டில் வந்து 2,750 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கான சீட்ஸ் இருக்கு. அதே போல 800 சீட் வந்து பாண்டிச்சேரியில டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல MBBSக்காக நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபடை வீடு 5 years கலெக்ட் பண்றாங்க, காரைக்கால் 5 years, அதே போல மகாத்மா 5 years, அதே போல லட்சுமி நாராயணா காலேஜ் வந்து 4.5 years வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. டியூஷன் ஃபீ பாத்தீங்கன்னா அறுபடை வீடு பாண்டிச்சேரி 23 lakhs வந்து டியூஷன் ஃபீ பிளஸ் 88,000 அதர் ஃபீ கலெக்ட் பண்றாங்க. ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 2.25 lakhs இருந்து 2.75 lakhs வரைக்கும் கலெக்ட் பண்றாங்க. அதே போல ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் 1 lakh rupee கலெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இது. சரிங்களா? அதே போல விநாயகா மிஷன் காரைக்கால் பொறுத்த வரைக்கும் சேம் குரூப், அவங்களோட இதேதான். அவங்க வந்து 21 lakh கலெக்ட் பண்றாங்க பிளஸ் 88,600 rupees எவ்ரி இயர் கலெக்ட் பண்றாங்க. ஸோ 21,88,600 rupees எவ்ரி இயர் we need to pay. ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 1,55,000 இருந்து 1,95,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 50,000 rupees வந்து we need to pay. சரிங்களா? லட்சுமி நாராயணா காலேஜ் பொறுத்த வரைக்கும் 26 lakhs வந்து டியூஷன் ஃபீ வந்து கலெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அது இல்லாம ஹாஸ்டலுக்கு வந்து 2,10,000 rupees கலெக்ட் பண்றாங்க. இந்த ஒன் டைம் ஃபீ அப்படின்றது 1 lakh rupee வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ். இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 1 lakh ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ்க்கு கலெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இயர் மட்டும். அது இல்லாம பாத்தீங்கன்னா காஷன் டெபாசிட் கலெக்ட் பண்றாங்க 75,000 rupees ஒன் டைம். அது இல்லாம 25,000 rupees அப்ளிகேஷன் காஸ்ட் கலெக்ட் பண்றாங்க. ஸோ 1,75,000 பிளஸ் ஒரு 25,000 புட் டுகெதர் 2 lakhs வந்து போட்டிருக்கீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான். ரிமைனிங் இயர்ஸ்ல நீங்க பே பண்ண போறது 26 lakhs பிளஸ் 2.51 lakhs வந்து ஹாஸ்டலுக்கு நீங்க பே பண்ண போறீங்க. ரைட்? மகாத்மா பொறுத்த வரைக்கும் 25 lakhs வந்து டியூஷன் ஃபீ, 1.5 lakh R&D கலெக்ட் பண்றாங்க. இது வந்து எவ்ரி இயர் இட் இஸ் ஹேப்பனிங். சரிங்களா? கிட்டத்தட்ட 26.5 lakhs வந்து டியூஷன் ஃபீ அண்ட் R&D மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு எவ்ரி இயர் 2,67,000 rupees கலெக்ட் பண்றாங்க. சரிங்களா? அது இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 1,17,000 rupees வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வகையில தொடர்ச்சியா நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த வீடியோஸ் வந்து டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பா 400க்கு கீழே ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், MBBS வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி பேஸ் பண்ணி எடுக்கணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட மெடிக்கல் அட்மிஷனுக்கான பட்ஜெட் பிளானிங் போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி டீம்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் பார்க்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்பினீங்கன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க, நான் கிளாரிபிகேஷன் தரேன். உங்களுக்கு டீம்ட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ரிலேட்டடா, அதே போல ஆல் இந்தியா கோட்டா அட்மிஷன் ரிலேட்டடா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி காலேஜ் ப்ரெடிக்ஷனுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் சப்போர்ட், சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட், அதே போல சென்டாக் பாண்டிச்சேரி அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தரேன். அதே போல அப்ராட் MBBS பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஸோ தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.